பாரதிய ஜனதாவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் உடனான சந்திப்பை மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தேமுதிக கூறியுள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பதை இப்போது பாருங்கள். தமிழக அரசியல் களத்தில் அதிமுக திமுகவிற்கு மாற்று என்ற முழக்கத்துடன் 2005 கட்சி தொடங்கினார் விஜயகாந்த். 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் இரு கட்சிகளுக்கும் மாற்று என்ற பாதையில் இருந்து விலகினார். அதிமுக கூட்டணி முறிந்த பிறகு மீண்டும் திமுக அதிமுக கட்சிகளுக்கு எதிராக அரசியல் நடத்தியதோடு 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் இரு கட்சிகளுக்கு மாற்றாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்தார். ஆனால் 8% இருந்த தேமுதிகவின் வாக்கு அந்த தேர்தலில் 5.1% குறைந்தது. இந்நிலையில் தமிழர் பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கூறி திமுக தலைவரை சந்தித்த விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்ற பேச்சும் தொடங்கியது. திமுக தேமுதிக கூட்டணி குறித்த பேச்சுக்கள் எழத் தொடங்கியிருந்தாலும் அது குறித்து தொடர்ந்து மௌனம் காத்து வந்த விஜயகாந்த் காஞ்சிபுரம் மாநாட்டில் இதற்கு விடை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிலும் எந்த பதிலும் கிடைக்காதது திமுக தலைமைக்கு ஏமாற்றம் அளித்தது. இந்நிலையில் திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருக்கும் சுப வீரபாண்டியன் விஜயகாந்தை விமர்சித்து கட்டுரை ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் எழுதியிருந்தார். இந்த கட்டுரைக்கும் திமுகவிற்கும் தொடர்பு இல்லை என்று திமுக தரப்பு கூறுகிறது. இது தேமுதிகவிற்காக திமுக காத்திருப்பதையே காட்டுவதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். கடைசி நேரத்தில் அவர் திமுக பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஓரளவுக்கு அதிகம் தான் நமக்கு இப்போதைக்கு தெரியுது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் இறுதி முடிவு அவர் வாயிலிருந்து ஆங்கிலத்தில் சொல்ல ஹார்சஸ் மவுத்னு அதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் அவர் வாயிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வரும் வரையிலும் நாம் எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் 10 நாள் இருக்குது. இப்போ நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். அதே நேரத்தில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை சந்தித்துவிட்டு அதை மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தேமுதிக கூறியுள்ளது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. பாஜகவோடு போகிறார்களா மக்கள் நல கூட்டணியோடு போகிறார்கள் பார்க்கிற போது எனக்கு தெரிந்து அவர்கள் பெரும்பாலும் பாஜகவோடு போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. பாஜகவோடு போகிற போது 2019 வரைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அவர்களுக்கு சாதகமான ஆட்சியாக இருந்தால் நல்லது என்ற பார்வை இருக்கும். ஆனால் அவர்கள் இந்த 3 வாய்ப்புகளில் பாஜக கூட்டணியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதான் நினைக்கிறேன். வருபவர்களை எல்லாம் சந்தித்து யாருக்கும் கதவுகள் அடைக்கப்படவில்லை என்று சமிக்கை கொடுக்கும் தேமுதிக இன்னும் சில நாட்களில் இதுதான் இறுதி முடிவு என்று அறிவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். தேமுதிகவை நோக்கி அரசியல் கட்சிகளின் தேடல்கள் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வாக்கு சதவீதம் அவர்கள் கைவசம் இருப்பதுதான். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் தேமுதிகவின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு இந்த கூட்டணி அமையும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் தேவப்பிரியன்.